உருளையன்பேட்டை தொகுதி கோவிந்தசாலையில் அதிக சப்தத்துடன் வெடித்த மர்ம பொருளால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை, வாஞ்சிநாதன் வீதி பகுதிகள் இன்று காலை திடீரென மிக அதிக சப்தத்துடன் மர்ம பொருள் வெடித்தது. இது என்ன என்று தெரியாமல் அப்பகுதி மக்கள் உடனடியாக உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவனரும் தலைவருமான நேரு என்ற குப்புசாமிக்கு தகவல் தெரிவித்தனர். அவர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து பெரிய கடை காவல் நிலைய ஆய்வாளர் ஜெய்சங்கருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் விரைந்து வந்து வெடித்தது மர்ம பொருளா அல்லது தற்பொழுது உருளையன்பேட்டை தொகுதி அமைதியாக உள்ளது என சிலர் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக சமூக விரோதிகளை ஏவிவிட்டு வெடிகுண்டு வெடிக்க செய்தார்களா என்று காவல்துறையினரை விசாரணை மேற்கொண்டனர். உடனடியாக விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட சமூக விரோதியை கைது செய்து சிறையில் அடைக்குமாறும், இதுபோன்ற சம்பவங்கள் இனி ஏதேனும் நடைபெற்றால் காவல்துறையை கண்டித்து போராட்டங்கள் நடத்தப்படும் எனவும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்தார். மேலும் இது அரசியல் சமூக விரோதிகளின் செயலாக இருக்கும் என அப்பகுதி மக்களுக்கு ஆறுதல் கூறினார். சம்பவ இடத்தில் உருளையன்பேட்டை மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் பிரமுகர்களும் உடனிருந்தனர். புதுச்சேரியில் தற்கொலை செய்து கொண்ட அதிமுக பிரமுகர் போல ஆள் மாறாட்டம் செய்து நில அபகரிப்பில் ஈடுபட்டதாக கூறப்படும் வழக்கில் கடலூரை சேர்ந்த பெண் கைது செய்யப்பட்டார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் சிவகாமி நகரை சேர்ந்தவர் பிரியா என்ற பச்சையம்மாள். அதிமுக பிரமுகரான இவர் கடந்த 2001ஆம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டார். முன்னதாக பிரியா கடந்த 1998ஆம் ஆண்டு புதுச்சேரி உதியம்பட்டு கிராமத்தில் தனியார் அட்டை நிறுவனம் அருகில் 14,400 சதுர அடி நிலத்தை வாங்கி தனது பெயரில் பத்திரப்பதிவு செய்திருந்த நிலையில் கணுவாப்பேட்டையை சேர்ந்த முனியன் மற்றும் சிலர் சேர்ந்து பிரியா என்ற பச்சையம்மாள் பெயரில் ஆள் மாறாட்டம் செய்து அவரது இடத்தை பொது அதிகாரம் பெற்று மனைகளாக பிரித்து விற்றனராம். இதுகுறித்து வில்லியனூர் சார் பதிவாளர் பாரம் சிபிசிஐடியில் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக போலீசார் மோசடி வழக்கு பதிந்து கணுவாப்பேட்டையை சேர்ந்த முடியன் காந்தி என்ற நிக்கல்குமார் ஆகியோரை ஏற்கனவே கைது செய்த நிலையில் பிரியா என்ற பச்சையம்மாள் பெயரில் ஆள் மாறாட்டத்தில் ஈடுபட்டதாக கடலூர் மாவட்டம் புதுப்பாளையத்தை சேர்ந்த சஞ்சீவி மனைவி சூர்யாவை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி சேத்தனத்தம் கிராமத்தில் கேஸ் அடுப்பில் சமைக்கும் பொழுது ஏற்பட்ட தீ விபத்தில் செவிலிய மாணவி கண் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சேத்தனத்தம் கிராமத்தை சேர்ந்தவர் கூலி தொழிலாளி குளம்படி. 22 வயதாகும் இவரது மகள் காயத்ரி செவிலியர் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இன்று இரவு உணவு சமைப்பதற்காக கேஸ் அடுப்பை பற்ற வைத்த அவர் திடீரென்று கேஸ் அவரது முகத்தில் அடித்ததை தொடர்ந்து அவர் கதறி அழுதுள்ளார். அலறல் சப்தத்தை கேட்டு வீட்டில் இருந்தவர்களும் பக்கத்து வீடுகளில் வசிப்பவர்களும் ஓடி வந்தனர். உடனடியாக வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சிலிண்டர் வெடித்துவிடும் என்ற அச்சத்தின் காரணமாக உடனடியாக தீயணைப்பு துறைக்கும் தெரிவிக்கப்பட்டது. அடுத்த சில நிமிடங்களில் வில்லியனூர் போலீசாரும் தீயணைப்பு வாகனத்தில் வீரர்களும் விரைந்து வந்தனர். அவர்கள் கேஸ் வெளியேறி கொண்டிருந்த சிலிண்டரை பத்திரமாக மீட்டனர். அதே வேளையில் கேஸ் அடித்து பாதிக்கப்பட்ட காயத்ரியை தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவர்கள் மருத்துவர்கள் கண் பாதிக்கப்பட்டு இருப்பதாக தெரிவித்து உயர் சிகிச்சைக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அடுப்பின் ரெகுலேட்டர் பழுதாகி மாற்றப்படாமல் இருப்பதே விபத்திற்கு காரணம் என்று தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் பொதுமக்களின் அச்சத்தை போக்கி புறப்பட்டனர். வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். விபத்தில் பாதிக்கப்பட்ட காயத்ரிக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் தலைக்கவசம் குறித்த விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியில் கட்டாய ஹெல்மெட் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு அமல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த நிலையில் தலைக்கவசம் அணியாத வாகன ஓட்டிகளுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் போக்குவரத்து போலீசார் பொதுமக்களுக்கு தலைக்கவசம் குறித்த பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே தலைக்கவசம் குறித்து விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி, காவல் கண்காணிப்பாளர் செல்வம் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். முதலியார்பேட்டை பிரதமர் நரேந்திர மோடியின் மனதின் குரல் நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டது. இதில் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே நேரடியாக பேசும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 118வது பாகம் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பு செய்யப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைமை மற்றும் மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி அறிவுறுத்தலின்படி புதுவை மாநிலத்தில் உள்ள அனைத்து கிளைகளிலும் தொகுதிகளிலும் மாவட்டங்களின் மனதின் குரல் மான் கி பாத் நிகழ்ச்சி நிர்வாகிகள் ஏற்பாட்டில் ஒளிபரப்பப்பட்டது. மனதின் குரல் நேரடி நிகழ்ச்சியாக நகர மாவட்டம் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி ஆர்னை சிவகாமி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாநில மனதின் குரல் நிகழ்ச்சி பொறுப்பாளர் மாநில செயலாளர் வெற்றி செல்வம் மற்றும் நகர மாவட்ட தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ் ஆகியோர் ஆலோசனையின்படி ஏற்பாடு செய்யப்பட்டது. மேலும் இன்பசேகரன் மற்றும் சின்னத்தம்பி என்கின்ற நடராஜன் ஏற்பாடு செய்தனர். முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி தலைவர் புவனேஸ்வரி தலைமை வகிக்க சிறப்பு அழைப்பாளராக அன்னை சிவகாமி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி முதல்வர் எழில் கல்பனா கலந்து கொண்டு முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி பொறுப்பாளர் சத்யராஜ், மாவட்ட பொறுப்பாளர் செல்வ கணபதி, மாநில செயற்குழு உறுப்பினர்கள் திருச்சந்திரன், கமலக்கண்ணன், பச்சையப்பன் மற்றும் மாநில ஓபிசி அணி தலைவர் நடராஜன், மாநில தொழில்நுட்ப பிரிவு தலைவர் பிரவீன்குமார், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர், முன்னாள் தொகுதி தலைவர் விஜயகுமார், அசோகன், மகளிர் அணி நிர்வாகிகள், அலமேலு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பீனிக்ஸ் பெத்தாங் விளையாட்டுக் கழகத்தின் சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான பெத்தாங் போட்டிகள் வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி விருதுகளை வழங்கி கௌரவித்தார். புதுச்சேரி பீனிக்ஸ் பெத்தாங் விளையாட்டுக் கழகத்தின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு மாநில அளவிலான பெத்தாங் போட்டி முருங்கப்பாக்கம் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி மற்றும் முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலய முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் பாஸ்கரன் ஆகியோர் பெத்தாங் விளையாடி போட்டிகளை துவக்கி வைத்தனர். போட்டியில் சுமார் 300 அணிகளைச் சேர்ந்த வீரர்கள் விளையாட்டுப் போட்டியில் பங்கெடுத்து விளையாடினர். 2 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு வழங்கும் நிகழ்வு விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், திமுக கலை இலக்கிய பேரவை மாநில அமைப்பாளர் சிவசங்கர், காங்கிரஸ் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி மற்றும் அரியாங்குப்பம் தொகுதி பாஜக தலைவர் வசந்தராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பெத்தாங் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள், விருதுகள் வழங்கினர். விழாவில் பீனிக்ஸ் பெத்தாங் விளையாட்டுக் கழக தலைவர் குமரேசன், கௌரவ தலைவர் கணபதி, பொதுச் செயலாளர் அரவிந்த் ஆனந்த், பொருளாளர் சின்னத்தம்பி, கேப்டன் ஏழுமலை, ஆலோசகர்கள் தமிழ்வேந்தன், நண்பரசன், துணைத் தலைவர்கள் ஸ்ரீதரன், பிரதீப், இணை செயலாளர்கள் ராமு, பெரியசாமி, துணை கேப்டன் கோபிநாத் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் நவமால்காப்பூர் மதுரா அண்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருக ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் நவமால்காப்பூர் மதுரா அண்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலய மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக காலை அணுக்கை, விக்னேஸ்வர பூஜை, சங்கல்பம், கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம், பூர்ணாகுதி செய்து பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் காலை 8:30 மணியளவில் 2ஆம் கால பூஜை, ரக்ஷா பந்தனம், யாத்ரா தானத்தை தொடர்ந்து கலச புறப்பாடு நடைபெற்றது. மேலும் ஸ்ரீ பாலமுருகன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு வேத வித்தவர்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வரவேற்பு எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் முயற்சிகள் பாரிஸில் புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சித்துறை களமிறங்கியுள்ளது. ஜோத்பூர் பேலஸில் புதுச்சேரி சுற்றுலாத்துறை சாலை நிகழ்ச்சிக்கான சந்திப்பு மற்றும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுவை சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உலக தரவரிசை பட்டியலில் புதுச்சேரியை முதலிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்று நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரான்சில் உள்ள தமிழ் சங்கங்களின் பிரதிநிதிகள், தமிழ் சங்கங்களின் ஹோட்டல்களின் உரிமையாளர்கள், தொழில் முனைவோர்கள், சுற்றுலா பயண முகவர்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாரிஸில் உள்ள இந்திய தூதரக செயலாளர், கட்டிடக்கலை வல்லுநர்கள், ஓவியர்கள், இந்திய வம்சாவளி நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரையும் புதுச்சேரி அரசின் தலைமை செயலாளர் டாக்டர் சரத் சவுகான் வரவேற்றார். இதில் சுற்றுலாத்துறையின் செயலாளர் நன்றி உரையாற்றினார். இதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சித்துறை சிறப்பாக செய்திருந்தனர். அனைவருக்கும் இரவு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பேஸ்புக் புதுச்சேரி நிறுவனத்தினர் நினைவு பரிசு அடங்கிய கைப்பையை அனைவருக்கும் வழங்கினர். புதுவை உப்பளம் தொகுதி பெரிய வாய்க்கால் பாலம் சீரமைப்பு பணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆய்வு மேற்கொண்டார்.
புதுச்சேரி பூப்பளம் தொகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பெரிய வாய்க்கால் மற்றும் பாலம் சீரமைப்பு பணி சுமார் 2 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருகிறது. வம்பாக்கிரபாளையம் திப்ராயப்பேட்டை வாழ் மக்கள் மத்தியில் போக்குவரத்து சிரமமாக உள்ளது. இந்த வாய்க்கால் மீது உள்ள பாலம் அளவை பெரிதாக புனரமைத்தல் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வாக இருக்கும் என தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராணிபால் கென்னடி கேட்டுக்கொண்டதின் பேரில் பொதுப்பணித்துறை ஸ்மார்ட் சிட்டி மூலம் மேற்கொண்டு சுமார் 20 லட்சம் ரூபாய் செலவில் பாலம் எடுக்கப்பட்டு உயரமாக கட்டப்பட்டு வருகிறது. இதனை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராணிபால் கென்னடி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், மாநில பிரதிநிதி மணிகண்டன், கிளை செயலாளர்கள் செல்வம், சந்துரு, இருதயராஜ், இசாக், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட புதுப்பேட்டையில் உள்ள புத்துலாய் மாரியம்மன் ஆலயத்தில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட புதுப்பேட்டையில் உள்ள புட்லாய் மாரியம்மன் ஆலயத்தில் புதுப்பேட்டை இளைஞர் நலசங்கம், ஸ்ரீ ஆஞ்சநேய ஆன்மீக சேவா இயக்கம் மற்றும் பிம்ஸ் மருத்துவமனை இணைந்து இலவச மருத்துவ முகாமை நடத்தியது. இந்த முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு பொது மருத்துவம், காது, மூக்கு, தொண்டை, எலும்பு மருத்துவம், கண் மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, மகப்பேறு மருத்துவம், சமூக மருத்துவம் உள்ளிட்ட பரிசோதனைகள் செய்யப்பட்டு அவர்களுக்கு ஆலோசனைகளும் மருந்து மாத்திரைகளும் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி தர்ம சம்ரக்ஷண சமிதி சார்பில் 6ஆம் ஆண்டு ராதா மாதவ திருக்கல்யாணம் நடைபெற்றது. புதுச்சேரி தர்ம சம்ரக்ஷன் சமிதி சார்பில் 6ஆம் ஆண்டு ராதா மாதவ திருக்கல்யாண மகோற்சவம் லாஸ்பேட்டை ஈசிஆர் சாலையில் உள்ள விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் துவங்கியது. இதையொட்டி கணபதி பூஜை, தோடைய மங்கலம், குரு கீர்த்தனை, அஷ்டபதி பஜனை, பஞ்சபதி உபச்சார கீர்த்தனை நடைபெற்றது. கலைமாமணி கல்யாணராமன் பாகவதர் தலைமையில் திவ்ய நாம சங்கீர்த்தனம் பஜனை இன்று ராதா மாதவ திருக்கல்யாண மகோற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். ஆரோவில் அருகே பிரசித்தி பெற்ற பாலமுருகன் கோவிலில் மிகவும் விமர்சையாக நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அருகே உள்ள ஆரோவில் அடுத்த ஆலங்குப்பம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பாலமுருகன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் கடந்த ஆண்டு திருப்பணி குழுவினரால் 80 லட்சம் ரூபாய் செலவில் 21 அடி உயர முருகன் சிலை மற்றும் கோவில் புனரமைக்கப்பட்டு அதன் பணிகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. இந்த கும்பாபிஷேக விழாவில் முக்கிய நிகழ்வான குடமுழுக்கு விழா இன்று காலை துவங்கியது. இதில் செப்பிலாலான கோபுர கலசத்திற்கு ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் சுவாமிகள் புனித நீர் ஊற்றினர். இதில் கும்பாபிஷேகம் விழாவிற்கு பல்வேறு பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.